ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சம் நம்பர் 71 தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுவும் சிம்பிள் ஆவரேஜ் மெத்தடில் சம் நம்பர் 71. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் படிச்சிடலாம். ப்ரிப்பேர் அ ஸ்டோர்ஸ் லெஜர் அக்கௌண்ட் அண்ட் என்டர் த ஃபாலோவிங் டிரான்சாக்ஷன்ஸ் அடாப்டிங் தி சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட் ஆஃப் ப்ரைசிங் ஆஃப் டிஷ்யூஸ். ஸோ சிம்பிள் ஆவரேஜ் மெத்தடில் வந்துட்டு நம்மள ப்ராப்ளம் சால்வ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நமக்கு வந்துட்டு ஃபெப்ரவரி மந்தோட டிரான்சாக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபார்மேட் போட்டாச்சு. ஓகே, இதுதான் நம்மளோட ஃபார்மேட். இப்போ நம்ம ஒரு டிரான்சாக்ஷனாக என்டர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் பாருங்கள். February 1 ஓப்பனிங் பேலன்ஸ் 50 யூனிட்ஸ் அட் 3 rupees ஈச். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் வந்துட்டு 50 யூனிட்ஸ் அட் 3 rupees ஈச். அதை வந்துட்டு எப்படி ரெக்கார்ட் பண்ணோன்னா, டேட்டில் February 1 போட்டாச்சு. பேலன்ஸ் ப்ராட் டவுனில் வந்துட்டு பர்டிகுலர்ஸில் வந்து பேலன்ஸ் ப்ராட் டவுன் போடணும். கரெக்டாக? ஏன்னா அது வந்துட்டு ஓப்பனிங் பேலன்ஸ், ஸோ அதனால் பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டுருவோம். 50 யூனிட்ஸ் அட் 3 rupees ஈச், 150 வரும் அமௌண்ட். ஓகே, ஸோ அவ்வளோதான். அடுத்த டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா February 5 இஷ்யூ 20 யூனிட்ஸ். 20 யூனிட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ 50ல் வந்துட்டு 20 வந்துட்டு நம்ம இஷ்யூ பண்ணிடுவோம். 3 rupees ஈச், 20 into 3 பண்ணோன்னா நமக்கு 60 வரும். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்துட்டு நம்ம எப்படி பேலன்ஸில் ரெக்கார்ட் பண்ண போகிறோம்னா, டேரெக்டாக நம்ம சப்ராக்ட் பண்ணணும். 50லேருந்து 20 சப்ராக்ட் பண்ணிவிடுவோம். பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 30 இருக்குமா? ரேட் வந்து மோஸ்ட்லி வந்துட்டு சிம்பிள் ஆவரேஜ் மெத்தடில் ரேட் போட மாட்டாங்க. போட்டாலும் வந்துட்டு ஆன்சர் தப்பாக வராது, சேமாக தான் வரும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. மோஸ்ட்லி போடுறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ ரேட் வந்துட்டு இங்கே நில் நான் போட்டுடுறேன். அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 150 மைனஸ் 60 பண்ணோன்னா 90 வரும். ஓகேவா? அடுத்தது February 7 பாருங்கள். பர்ச்சேஸ்ட் 40 யூனிட்ஸ் அட் 4 rupees ஈச். ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுனால ரெசிப்ட்ஸில் போயிட்டு குட்ஸ் ரிசீவ் நோட் நம்பர் 40 யூனிட்ஸ் அட் 4 rupees ஈச் பண்ணோன்னா நமக்கு வந்துட்டு 160 வரும். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம பேலன்ஸில் ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ரெசிப்ட்ன்றனால நம்ம ஆட் பண்ணிடுவோம். கரெக்டாக? ஸோ 30 + 40 பண்ணோன்னா நமக்கு 70. ஸோ அதே போல் அமௌண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிடணும். 90 + 160 பண்ணோன்னா 250. ஓகே, இப்போ அடுத்த டிரான்சாக்ஷன் February 9 issued 25 யூனிட்ஸ். ஸோ February 9 என்ன பண்ணுறோம்? 25 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறோம். இந்த 70லேருந்து 25 இஷ்யூ பண்ண போகிறோம். ஸோ இஷ்யூ காலமில் போயிட்டு 25 ரேட் வந்து எப்படி போடுவோம்னா, இந்த 70ல் எந்தெந்த யூனிட்ஸ்லாம் இன்க்ளூட் ஆயிருக்குன்னு பார்க்கணும். ஸோ இந்த 50ல் 20 போயிடுச்சு, பேலன்ஸ் 30 இருக்குது. கரெக்டாக? அப்போ அந்த 30 யூனிட்ஸ் வந்துட்டு 3 rupees ஈச். கரெக்டாக? அந்த 50 யூனிட்ஸ் 3 rupees ஈச்சில் 20 யூனிட்ஸ் போயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் 30 யூனிட்ஸ் அட் 3 rupees ஈச் இன்னும் இருக்குது பேலன்ஸில். அது ப்ளஸ் நம்ம February 7 வந்துட்டு ஒரு 40 யூனிட்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் இல்லையா? அந்த 40 ரெண்டுத்தோடைய ரேட்டையுமே நம்ம ஆட் பண்ணணும். ஏன்னா இந்த 70ல் வந்து அந்த 30யும் இருக்குது, அந்த 40யும் இருக்குது. ஸோ அதனால் அந்த ரெண்டுத்தோட ரேட்டையுமே நம்ம ஆட் பண்ணணும். 3 + 4. கரெக்டாக? இந்த 30க்கு வந்து 3 rupees ஈச், இந்த 4க்கு வந்து 4 rupees ஈச். 40க்கு டிவைடட் பை 2. ரெண்டு ரேட் எடுத்துருக்கோம்ல, 3 and 4, அதனால் டிவைடட் பை 2. ஸோ 25 into 3.5 பண்ணோன்னா 87.5 வருதா? இது வந்துட்டு இப்போ நம்ம பேலன்ஸ்லேருந்து சப்ராக்ட் பண்ண போகிறோம். 70 - 25, அடுத்தது 250 - 87.5. ஓகேவா? 162.5. இப்போ அடுத்தது February 19 பர்ச்சேஸ்டு 75 யூனிட்ஸ் அட் 5 rupees ஈச். ஸோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ குட்ஸ் ரிசீவ் நோட் நம்பர் 75 யூனிட்ஸ் அட் 5 rupees ஈச், 375. இப்போ இதை வந்துட்டு பேலன்ஸில் ஆட் பண்ணணும். 45 + ஒரு 75 ரிசீவ் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதனால் ஆட் பண்ணுறோம். 162.5 + 375.5. ஓகே, 537.5 வந்தாச்சா? அடுத்தது வந்துட்டு February 20 issued 15 யூனிட்ஸ். ஸோ இந்த 120ல் இப்போ 15 யூனிட்ஸ் வந்து நம்ம இஷ்யூ பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது? ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம் அது எல்லாத்தையும் பார்த்தா தான் நம்ம ரேட் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு பாருங்கள், 50ல் 20 வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டோமா? இஷ்யூ ஆகிடுச்சா? ஸோ பேலன்ஸ் 30 இருந்துச்சா? அந்த 30 அடுத்த டிரான்சாக்ஷனில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் 40. ஸோ ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி 70 போட்டோமா? ஸோ அப்போ இந்த 70ல் இந்த 30யும் இருந்துச்சு, இந்த 40யும் இருந்துச்சு. அடுத்தது இப்போ இந்த 25 வந்துட்டு நம்ம February 9 வந்து சப்ராக்ட் பண்ணியிருக்கோம், இஷ்யூ பண்ணியிருக்கோம்.
ஸோ அப்போ அந்த 30 பேலன்ஸ் இருந்தது இல்லையா, அந்த 30ல் 25 போயிருக்கும். அந்த 30ல் ஆனால் இன்னும் 5 வந்துட்டு பேலன்ஸ் இருக்குது. கரெக்டாக 5 பேலன்ஸ் இருக்குது. ப்ளஸ் இந்த 40 இருக்குது. இந்த அதுதான் வந்துட்டு இந்த 45. ஓகே, ஸோ 25 போக இந்த 30ல் இருக்க 5 பேலன்ஸ் இருக்கும், ப்ளஸ் அந்த 40 பேலன்ஸில் இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு 45 இருந்துச்சு. இப்போ அந்த 45 கூடவே February 19ல் பர்ச்சேஸ் பண்ண அந்த 75 இருக்கு இல்லையா, அந்த 75 ஆட் ஆகி 120 இருக்குது. ஸோ இந்த 30லையுமே 5 யூனிட்ஸ் பேலன்ஸ் இருக்குது. இந்த 40ல் அப்படியே தான் இருக்குது 4மே. சாரி, இந்த 40 யூனிட்ஸும் அப்படியே தான் இருக்குது. இந்த 75 யூனிட்ஸுமே அப்படியே தான் இருக்குது அக்கௌண்ட்டில். ஓகேவா? ஸோ 5 + 40 + 75 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 120 வரும். ஸோ இப்போ நம்ம மூணுத்தோட ரேட்டுமே எடுத்துக்கணும். ஸோ இந்த 5 யூனிட்ஸுக்கு வந்து 3 rupees ஈச்சு, அந்த ரேட் எடுக்கணும். ப்ளஸ் இந்த 40க்கு வந்து 4 rupees ஈச், அந்த ரேட்டு. அப்புறம் இந்த 75க்கு 5 rupees ஈச், அந்த ரேட். டிவைடட் பை 3, ஏன்னா நம்ம 3 ரேட் எடுக்கிறோம்ல. ஸோ டிவைடட் பை 3 பண்ணோன்னா 4 வரும். ஸோ 15 × 4 பண்ணோன்னா 60. ஸோ இதை வந்துட்டு சப்ராக்ட் பண்ணணும், இஷ்யூன்றனால நம்ம சப்ராக்ட் பண்ணிடுவோம். ஸோ 105 யூனிட்ஸ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 537.5ல் 60 போகி 477.5 இருக்கும். அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்கள். February 27 received back 10 units out of Feb 9 issue. ஸோ February 21 என்ன பண்ணுறோன்னா ரிசீவ் பண்ணுறோம். அதாவது யார்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணுறோன்னா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணுறோம். நம்ம ஆல்ரெடி அவங்களுக்கு கொடுத்துருப்போம், அது அவங்க வேண்டான்னு சொல்லிட்டு திருப்பி நம்மக்கிட்டே ரிட்டன் அனுப்புகிறாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு ரிசீவ்டு பேக். ஓகேவா? அது எவ்வளோ பண்ணுறாங்க? 10 யூனிட்ஸ் பண்ணுறாங்க. எப்போத்தியோடது? February 9 இஷ்யூவோடது. ஓகேவா? February 9 பாருங்கள், நம்ம வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம், 25 யூனிட்ஸ் கொடுத்துருக்கோமா, இஷ்யூ பண்ணியிருக்கோமா. அதில் 10 வந்துட்டு நமக்கு February 21 ரிட்டன் வந்துடுது, ரிசீவ்டு பேக் ஆகுது. அதனால தான் நம்ம வந்துட்டு மெட்டீரியல் ரிட்டர்ன்டு நோட் நம்பர் அப்படின்னு போடுறோம். ஓகேவா? ஸோ 10, அதுக்கு வந்துட்டு ரேட் என்னன்னு போடணும்னா எந்த ரேட்டு கொடுத்தோமோ அந்த ரேட்டு தான் போடணும். ஸோ 25க்கு வந்து நம்ம 3.5 கொடுத்தோம்ல, அந்த 25லேருந்து தானே 10 ரிட்டன் ஆகுது. ஸோ அந்த ரேட்டு தான் போடணும். ஓகேவா? ஸோ 10 × 3.5 எவ்வளோ? 35. ஸோ இப்போ வந்து நம்ம பேலன்ஸில் ரெக்கார்ட் பண்ணோம். இது வந்துட்டு நம்ம திருப்பி ரிட்டர்ன் பண்ணுறதுனால நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணிக்கிறோம் அதை. ஓகேவா? இஷ்யூ பண்ணால் தான் நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம். 477.5 + 35. ஸோ 105 கூட அந்த 10 ஆட் பண்ணி 115 போட்டோம். 477.5 கூட அந்த 35 ஆட் பண்ணி 512.5 போட்டாச்சு. ஓகே, அடுத்தது வந்துட்டு February 26 60 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ மெட்டீரியல் ரெக்விசிஷன் நோட் நம்பர் 60 யூனிட்ஸ். எதுலேருந்து இஷ்யூ பண்ணுறோம்? இந்த 115லேருந்து 60 இஷ்யூ பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்லேருந்து ஃபுல்லாக செக் பண்ணோம் ரேட்டுக்கு. கரெக்டாக? ஸோ 50ல் 20 போயிடுச்சா, பேலன்ஸ் 30 இருந்துச்சு. அந்த 30 + 40 வந்து நமக்கு 70 ஆட் பண்ணோம். இந்த 70ல் இப்போ 25 போயிடுச்சு. அதாவது அந்த 30 பேலன்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த 30ல் 25 போகி ரிமைனிங் 5 இருந்துச்சு. அந்த 5 ப்ளஸ் இந்த 40 ரெண்டும் சேர்ந்து 75 போட்டோம். சாரி, 45 போட்டோம். இப்போ இந்த 45 கூடவே 75 ஆட் ஆச்சு. February 19 ஆட் ஆகி 120 இருந்துச்சு. இந்த 120ல் 15 போச்சு. 15னா இந்த 120ல் 15 போனது வந்துட்டு அந்த 5 கரெக்டாக, அந்த 30ல் 5 பேலன்ஸ் இருந்துச்சு இல்லையா, அந்த 5 ப்ளஸ் இந்த 40லேருந்து ஒரு 10. ஸோ இப்போ வந்துட்டு இந்த 30 ஃபுல்லாகவே போயிடுச்சு. இனிமேல் இந்த 3 rupees ரேட் வந்து நம்ம எடுக்கவே மாட்டோம், ஃபுல்லாகவே காலி ஆகிடுச்சு. அது இனிமேல் அந்த ரேட் எடுக்க மாட்டோம். இந்த 40 யூனிட்ஸில் 10 போயிடுச்சு, பேலன்ஸ் 30 இருக்குது. ஓகேவா? அதுதான் வந்துட்டு இந்த 105க்குள்ளே இருக்குது. ப்ளஸ் இந்த 75 வந்து எவ்வளோ? அப்படியே தான் இருக்குது, அதுலேருந்து எதுவுமே போகலை. ஸோ அந்த 40 ப்ளஸ் இந்த 75 தான் இங்கே 105 இருக்குது. கரெக்டாக? அந்த 2 ரேட்டு தான், அந்த 2 ரேட்டு மட்டும்தான் இங்கே 105 நம்ம போட்டிருந்தோம். இப்போ அந்த 2 ரேட்டு ப்ளஸ் இப்போ இந்த 10 வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆச்சு இல்லையா, 3.5. ஸோ இந்த ரேட்டு இந்த 10 ஆட் ஆகி அந்த 105ல் இந்த 10 ஆட் ஆகி தான் 115 இருக்கு இல்லையா. ஸோ அதனால் இந்த 3 ரேட்டுமே நம்ம எடுப்போம். ஸோ 40ல் 30 போகி பேலன்ஸ் 40ல் 10 போகி பேலன்ஸ் 30 இருக்கு இல்லையா. ஸோ அதனால் அந்த ரேட் எடுக்கணும், 4 எடுக்கணும். ப்ளஸ் இந்த 75ல் அப்படியே தான் இருக்குது, இந்த 75ம் அப்படியே தான் இருக்குது நமக்கு பேலன்ஸில். ஸோ அதோட 5 ப்ளஸ் இந்த 10 வந்து இப்போ ரிட்டர்ன் ஆச்சு இல்லையா, அதோட 3.5 டிவைடட் பை 3. 3 ரேட் எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ டிவைடட் பை 3, 4.167. ஏன் நம்ம இங்கே 3 எடுக்கலன்னா அதை ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு காலி பண்ணிட்டோம். அந்த 50மே ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. இந்த 50ல் 20 போச்சு ஃபஸ்ட்டு, பேலன்ஸ் 30 இருந்துச்சு. அந்த 30ல் ஃபஸ்ட்டு 25 போயிடுச்சு, பேலன்ஸ் 5 இருந்தது. அந்த 5மே வந்துட்டு இந்த 15 இஷ்யூ பண்ணும்போது அந்த 5ம் போயிடுச்சு, இந்த 40ல் இருக்க 10ம் போயிடுச்சு. ஸோ 15 போயிடுச்சு. ஸோ அதனால் இந்த 50 வந்து கம்ப்ளீட்டாகவே ஃபுல்லாக இஷ்யூ பண்ணிட்டோம். ஸோ அதனால் நீ அந்த ரேட் எடுக்க மாட்டோம்.
60 இன்ட்டு இப்போ இந்த ரேட் வந்து 4.167 இந்த ரேட்டில் தான் நம்ம இஷ்யூ பண்ணணும். ஓகே, ஸோ 250 வந்திருக்கு டோட்டல் அமௌண்ட்டு. இது வந்து இஷ்யூ பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் சப்ராக்ட் பண்ணிடணும். 115 மைனஸ் 60 55. அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 512.5 மைனஸ் 250 பண்ணோன்னா 262.5. ஓகேவா, ஸோ நம்ம எல்லா டிரான்சாக்ஷனுமே ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்மளோட ஃபைனல் ஆன்சர் வந்துட்டு 55 யூனிட்ஸ் வேல்யூட் அட் 262.5 rupees. ஓகேவா, அதுதான் நம்மளோட க்ளோசிங் ஸ்டாக். அதாவது நம்ம இங்கே செப்பரேட்டாக எழுதி காமிக்கணும். 55 யூனிட்ஸ் வேல்யூட் அட் rupees 262.5. ஓகே, ஸோ இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, பை.